ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 6 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம டே 6 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இன்னொன்று ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நம்ம டே 6 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், காலையில் எழுந்த உடனே அம்மா டீ வச்சு கொடுத்தாங்களா. டீ குடிச்சிட்டு ஆட்டோ எடுத்துன்னு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு பங்குக்கு போய் நம்ம அண்ணாகிட்ட அண்ணா ஒரு 5-10 கேஸ் ஆக்கி அப்படின்னு சொல்லி கேஸ் பட வச்சுன்னு. ஹாய் மச்சீஸ், இன்றைக்கி நம்மளால் கொஞ்சம் சரியாக அர்ன் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி சண்டே வேறு. இன்னொன்று நாங்கள் ஈவினிங் ஆசிரமம் சாப்பாடு வேறு போட போனோமா. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போனோம். ஸோ அதனால தான் என்னால் இன்றைக்கி கொஞ்சம் சரியாக அர்ன் பண்ண முடியாது. அப்புறம் ஏண்டா விக்கி ஆசிரமத்துக்கு சாப்பாடு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் அது 9 வருஷமாக ஃபாலோ பண்ணின்னு இருக்கோம். ஸோ ஏஜே விஜய் விக்கி அப்படின்ற உங்களுக்கு எல்லாருக்கும் என் பேர் தெரியும். அந்த ஏஜே விஜய்ன்ற பேர் உங்களுக்கு நிறையா பேருக்கு யாருக்கும் தெரியாது. ஏஜே விஜய்னா அஜய் விஜய், அவங்களோட பர்த்டே. அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி ஆசிரமம் சாப்பாடு போகிற அப்படின்னு இருக்கோம். ஓகே, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவங்க கூட சேர்த்து என்னையும் என் பேரை சேர்த்து எல்லோரும் சாப்பாடு போட்டிருப்பாங்க. ஆனால் கடவுள் என்னை மட்டும் காப்பாற்றிட்டு இருக்காரு. அது ஏன்னு எனக்கோ தெரியல. என் மூலியமாக இந்த உலகத்துக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறார் போல எங்கள் அப்பா. அதனால தான் என்ன உயிரோடு விட்டு வச்சுருக்காரு. அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். ஓகே வாங்க ரன் பண்ண போகலாம். ஓகே ஹாய் மச்சீஸ், நம்ம டே 5ஓட ஃபர்ஸ்ட் earnings 80 rupees. அது வேறு யாரில் நான் மாட்டி அவங்க தான் கொடுத்தேன். ஹாய். அப்புறம் இன்னொரு பிக்கப் யாருன்னு பார்த்தா நம்ம இந்திக்கார் பையா. அவங்கள கூட்டிட்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு. ஹாய் மச்சீஸ், நம்ம இந்திக்கார் பையாவை ட்ராப் பண்ண உடனே எங்கள் தம்பி ஃபோன் பண்ணிட்டு என்னன்னா அப்படின்னு சொன்னான்னா, அதுக்கு அவங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ட்டு. நேற்று மலையில் வண்டி ஓட்டின்னு போயின்னு இருக்கான். நம்ம ராஜன் குறுக்க வந்த மாதிரி அவன் நம்ம ராஜனை காப்பாற்றப்ப அவன் பிரேக் வச்சிருக்கான். ஸ்கிட்டாகி கீழே விழுந்து கையால் அடிபட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நானும் பார்க்கல. அதான் ஃபோன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் வான்னு சொல்லி கூப்பிட்டான். வாங்க அங்கே போயிட்டு நம்ம தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அப்போ என் சித்தி ஃபோன் பண்ணாங்களா, இது 2 பெட் கவர் இருக்குது, பார்சல் அனுப்பணும் மெஜஸ்டிக் பஸ்ஸில் அப்படின்னாங்களா. அப்புறம் என் சித்தியை கூட்டிட்டு போய் மெஜஸ்டிக்கில் விட்டு எங்கள் சிஸ்டருக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். அப்புறம் உள்ளே வந்து பார்த்தா நம்ம தம்பி என் கவுண்டரில் நின்றுருந்தான். அது பெட் செக்அப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணியிருந்தாங்களா. இங்கே ஸ்கேனிங் கை அடிப்பட்டு இருக்குது. அப்புறம் நம்ம தம்பியெல்லாம் கூட்டின்னு வந்து வீட்டாண்டை விட்டுட்டு அப்புறம் கட்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சா. நம்ம கட்டிங் ஷாப் இங்கே தான் இருக்குது நம்ம காலேஜ் கிட்டே. நம்ம காலேஜ் கிட்ட ஆட்டோ நிற்க வச்சுட்டு 2018 to 21 நான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன் காலேஜு. கட்டிங் பண்ணலாம் சொல்லிட்டு உள்ளே வந்தால் ஆல்ரெடி 4 பேர் வெயிட்டிங்கு. பையா கிட்ட கேட்டால் பையா ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க, 1/2 hour வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு 1/2 hour உட்காந்து வெயிட் பண்ணி நின்று சார்ஜர் வேறு இல்லை. சார்ஜர் போட்டு 1/2 hour நின்று 1 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பையா வந்து பையா கட்டிங் பண்ணுறதுக்கு ஒன்றுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். இப்போ எப்படி இருக்கு கட்டிங் பண்ணுற மேலே பாருங்கள். டேனியாவும் நல்லா இருக்கா. தாடி அவன் கொஞ்சம் ஜாஸ்தி சேவ் பண்ணிட்டான்ப்பா. என்றைக்கும் ஒரு மாதிரி இருக்குது என் மூஞ்சி பார்க்குறதுக்கு. டேனியாவும் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அம்மா சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு எங்கள் மம்மி வெளியே போயிருந்தாங்க. பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துனே இருக்கிறப்போ தான் இங்கே நம்ம வீட்டை அண்ணம்மா கிடச்சினாங்க. தம்பியாக வச்சுருந்தாங்களா. எனக்கு பிடிச்சது இது இல்லை வாய், எனக்கு பிடிச்சது இதுதான் சொல்லுவாங்க. அப்புறம் சாமி கிட்ட நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அப்புறம் அண்ணா நாகினி மியூசிக் போட்டிருந்தாரு. அதை கேட்டுட்டு
அப்புறம் ஆட்டோக்கு ஒரு 2 டைம் கேஸ் போட வச்சுன்னு ஆசிரமத்துக்கு சாப்பாடு போட நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஆசிரமத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்த மேலே எங்களுக்கே ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. கடைசியில் பசங்க லாஸ்ட்டில் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மனசை நாங்களே தேத்தின்னு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹாய் மச்சிஸ், 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 6 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1420 rupees earn பண்ணியிருக்கோம். இதில் ஓலா யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 880 rupees சம்திங் earn பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அந்த 3 பிளான் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணுமா இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அந்த பிளான் நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னால் 1 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.